அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாடு முன்னேற வேண்டுமென்றால் அந்த நாட்டில் சில வளங்கள் இருக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. எப்படி வளங்கள் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றதோ அவ்வளவு முக்கியமான ஒன்று அந்த வளங்கள் எல்லாம் அந்த நாட்டுக்குள்ளாகவே இருக்கக்கூடியவர்களால் சுரண்டப்படாமல் இருப்பதை உறுதி செய்யக்கூடிய வகையிலான அரசியல் அமைப்பும் சட்ட பாதுகாப்பும் மிக மிக அவசியமாகிறது, மிக மிக முக்கியமாகிறது. ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெறுவதற்காக இந்தியா முழுவதும் எண்ணற்ற பல தலைவர்கள் வெகுண்டெழுந்து கிளர்ந்தெழுந்து போராடினார்கள் என்பது நாம் பாட புத்தகத்தில் படித்திருக்கக்கூடிய ஒரு வரலாற்று செய்தி. அப்படியான ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெறுவதற்கான அந்த போராட்டத்தையும் தொடர்ந்து கொண்டு விடுதலைக்கு பிறகான இந்தியா எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு பெருங்கனவை நெஞ்சிலேந்தி மிக துல்லியமான தொலைநோக்கு பார்வையோடு தான் கற்ற கல்வியின் மூலம் மிகப்பெரிய அறிவு போரை தொடுத்திருந்த ஒரு தலைவர் என்றால் அது இந்திய அரசியல் அமைப்பினுடைய தந்தை என எல்லோராலும் போற்றப்படக்கூடிய த ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான். விடுதலைக்கு முன்பான இந்தியாவிலும் சட்டங்கள் இருந்தன. அது யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்தது என்றால் பெரிய பெரிய முதலாளிகளுக்கும் மிகப்பெரிய நிலச்சுவாந்தார்களுக்கும் ஜமீன்தார்களுக்கும் மிகப்பெரிய அளவிலான நிலங்களை வைத்திருந்த நில உடைமையாளர்களுக்கு மட்டுமே சாதகமாக இருந்தது. அங்கு சட்டம் எல்லோருக்கும் சமமாக இல்லை. எந்த நாட்டில் சட்டம் எல்லோருக்கும் சமமாக இல்லையோ அங்கு மிகப்பெரிய அளவிலான சுரண்டல்கள் எளிமையான மக்களின் மீது, சாதாரண மக்களின் மீது கண்மூடித்தனமாக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கும். அப்படி கண்மூடித்தனமாக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கும் வள சுரண்டல்கள் அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தையே முடக்கிவிடும். அண்ணல் அம்பேத்கர் அவர்களை எல்லோருக்குமான தலைவராக ஏற்றுக்கொள்வதிலே இங்கு சிலருக்கு அடிப்படையிலே உளவியல் சிக்கல் இருப்பதாகவே நான் கருதுகின்றேன். எப்படிப்பட்ட மனப்பாங்கு மனப்போக்கு கொண்டவர்களும் அப்படியான சிக்கல்கள் இருக்கிறது என்றால் சாதியின் பெயரை சொல்லி, சாத்திரத்தின் பெயரை சொல்லி, கோத்திரத்தின் பெயரை சொல்லி குலப்பெருமைகளை பேசுவதன் மூலமாக சக மனிதனை அவனுடைய வளத்தை சுரண்டக்கூடிய, அவனுடைய வளத்தை சூறையாடக்கூடிய மனிதர்களிடம் அம்பேத்கர் அவர்களை எல்லோருக்குமான தலைவராக ஏற்றுக்கொள்வதிலே மிகப்பெரிய உளவியல் சிக்கல் இருப்பதாகவே நான் கருதுகின்றேன். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது மட்டும் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்த சுரண்டல்களுக்கு எதிராக அவர் போராடவில்லை. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்த சுரண்டலுக்கு எதிராக மட்டும் அவர் போராடவில்லை. தான் கற்ற கல்வியை சுரண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த, இந்தியா முழுவதும் சுரண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த எல்லா சமூகங்களினுடைய விடுதலைக்காகவும் பயன்படுத்தினார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லா சமூகங்களின் மீதும் கண்மூடித்தனமாக கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது சுரண்டல்கள். அப்படியான சுரண்டல்களை எதிர்த்து தான் கற்ற கல்வியின் மூலம் மிகப்பெரிய அறிவுப்போரை தொடுத்தார். அந்த அறிவுப்போரினுடைய வெற்றி தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதாவது சட்டம் எல்லோருக்கும் சமம், சட்டம் எல்லோருக்கும் சம உரிமையை வழங்குகின்றது, எல்லோருக்குமான ஒரு சட்டம். அம்பேத்கர் அவர்களை எல்லோருக்குமான தலைவராக ஏற்றுக்கொள்வதில் உளவியல் சிக்கல் கொண்ட மனிதர்கள் அம்பேத்கர் அவர்களை அவர்களுடைய சுரண்டலுக்கு எதிரான தலைவராகத்தான் பார்க்கிறார்கள் போல. அதனால்தான் அவர் அம்பேத்கர் அவர்களை எல்லோருக்குமான தலைவராக அப்படியான சுரண்டல்களில் ஈடுபடுபவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடந்த 3 தினங்களுக்கு முன்பு சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய 69வது நினைவு நாளானது உலகம் முழுவதும் உள்ள தலைவர்களால் அனுசரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவிலும் மிகச் சிறப்பாக கடைபிடிக்கப்பட்டது.
சக மனிதனை சாதியின் பெயரை சொல்லி, சாத்திரத்தின் பெயரை சொல்லி, கோத்திரத்தின் பெயரை சொல்லி, குலப்பெருமைகளை பேசுவதன் மூலம் இன்னும் என்னவெல்லாம் சொல்லி அவனை கீழ்மைப்படுத்த முடியுமோ அப்படி கீழ்மைப்படுத்தி அவனை சுரண்டாமல் வாழக்கூடிய ஒரு சூழலும் ஒரு நிலையும் உருவாக்குவதுதான் இந்திய அரசியல் அமைப்பிற்கும் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய மிகப்பெரிய மரியாதையாக இருக்கும். ஆகவே சக மனிதனிடம் சமத்துவத்தை போற்றுவோம், சகோதரத்துவத்தை பாராட்டுவோம், சமூக நீதி நிலைநாட்டுவதற்காக எல்லோரும் ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம். நன்றி.